இனிமையான குழந்தைகளே, ஒருபோதும் களைப்படைந்து நினைவு யாத்திரையை விடக்கூடாது. எப்போதும் ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். பாபாவினுடைய அன்பை பெறுவதற்கு அல்லது இனிமையானவர்களாக ஆவதற்காக நினைவில் இருங்கள். எந்த அளவிற்கு முடியுமோ தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். அன்பு கடல் பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் முழுமையானவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஞானம் மிகவும் சகஜமாகும். ஆனால் 16 கலைகள் சம்பூரணமானவர்களாக ஆவதற்கு நினைவின் மூலம் ஆத்மாவை கரை குறை ஏதுமில்லாமல் ஆக்க வேண்டும். ஆத்மா என்று புரிந்து கொள்வதின் மூலம் இனிமையானவர்களாக ஆகிவிடுவீர்கள். அனைத்து பிரச்சனைகளும் முடிந்துவிடும். இந்த தூய்மையற்ற மோசமான துக்கம் நிறைந்த உலகத்தில் மனதை ஈடுபடுத்தக்கூடாது. ஒரு தந்தையினுடைய கையை பிடித்து கொண்டு இதை கடந்து விட வேண்டும். மாலையின் மணியாக ஆவதற்கு மிகவும் தைரியம் வைத்து முயற்சி செய்ய வேண்டும். ஞான ரத்தினங்களை எடுக்கக்கூடிய அன்னப்பறவையாக வேண்டும். எந்த ஒரு பாவகர்மமும் செய்யக்கூடாது. நிமித்த உணர்வு மூலம் சேவையில் வெற்றி அடையக்கூடிய சிரேஷ்ட சேவாதாரி ஆகுக. நிமித்த உணர்வானது சேவையில் தானாகவே வெற்றியை கொடுக்கின்றது. நிமித்த உணர்வு இல்லை என்றால் வெற்றி இல்லை. சிரேஷ்ட சேவாதாரி என்றால் ஒவ்வொரு அடியும் தந்தையின் அடி மீது வைக்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு அடியும் சிரேஷ்ட வழிப்படி சிரேஷ்டமாக ஆக்கக்கூடியவர்கள் என்று அர்த்தம். எந்த அளவு சேவையில் சுயத்தில் வீணானது சமாப்தி ஆகிவிடுகின்றதோ அந்த அளவே சக்திசாலி ஆகின்றார்கள். மேலும் சக்திசாலி ஆத்மா ஒவ்வொரு அடியிலும் வெற்றி அடைகின்றார்கள். யார் சுயம் தானும் சதா ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கின்றார்களோ மற்றும் பிறருக்கும் கூட ஊக்கம் உற்சாகம் கொடுக்கின்றார்களோ அவர்களே சிரேஷ்ட சேவாதாரி ஆவார்கள். ஈஸ்வரிய சேவையில் சுயத்தை ஆஃபர் செய்தீர்கள் என்றால் பரிசு கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த பரமாத்மா அன்பின் கயிறானது தூரத்தில் இருந்து ஈர்த்து கொண்டு வருகின்றது. இது அப்பேற்பட்ட சுகமயமான அன்பு ஆகும். இந்த அன்பில் ஒரு வினாடியேனும் மூழ்கிவிட்டீர்கள் என்றால் அநேக துக்கங்களை மறந்து விடுவீர்கள் மற்றும் சதா காலத்திற்கும் சுகத்தின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். தந்தைக்கு குழந்தைகளாகிய உங்கள் மீது அந்த அளவு அன்பு இருக்கின்றது. அது வாழ்க்கைக்கு தேவையான சுகம், சாந்தி போன்ற அனைத்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்து விடுகின்றது. தந்தை சுகம் மட்டும் கொடுக்கவில்லை, ஆனால் சுகத்தின் களஞ்சியத்திற்கு எஜமானனாக்கி விடுகின்றார். நல்லது. ஓம் சாந்தி.